ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தென். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட், கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ காட்டுற இந்த பொருள் வச்சு தான் நம்ம அந்த கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அந்த கேரட் பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எந்த பொரியல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணி அப்புறம் செய்யணும். ஈரத்தோடு செய்யக்கூடாது. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் செய்யும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் சீரகம், கடுகு, உளுந்த பருப்பு அதை தான் இப்போ நான் சேர்க்குறேன். எல்லா பொரியலுக்குமே சீரகம் சேர்த்தா நல்லா இருக்காது. ஒரு சில பொரியலுக்கு சீரகம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த கேரட் பொரியலுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் ஃப்ளேவரும் நம்ம அந்த தேங்காயில் சேர்க்குற அந்த பூண்டு ஃப்ளேவரும் இந்த கேரட் பொரியலுக்கான வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்குறோம். பொதுவாகவே பொரியலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெங்காயம் சேர்த்து செஞ்சால் அந்த பொரியல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி அதை அப்படியே நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதக்க விட்டுட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்க வேண்டாம். ஓரளவு பச்சை வாசனை போய் கொஞ்சம் அந்த கண்ணாடி பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமோ. இதோடு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்க்க போகிறோம். கேரட் பீசஸாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். கொஞ்சம் வேக லேட் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக செய்யணும் இல்லை சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னும்போது நம்ம கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. துருவதுமே சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக துருவாமல் ஓரளவு கொஞ்சம் பெருசாக துருவினா அந்த கேரட் பார்க்கவும் நல்லாயிருக்கும், வேகவும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம கேரட் சேர்த்துருக்கோம். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் சரி, நம்ம கேரட்டை போட்டோடனே இல்லைன்னா அந்த காய்கறியை சேர்த்தோடனே தண்ணி சேர்த்தோன்னா அது வேக லேட் ஆகும். முதல்ல எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வேகணும். ஸோ நம்ம கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கேரட்டோட கலர் மாறி வரும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கேரட் ஓரளவு வெந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அதாவது அந்த கேரட்டை வேகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கும்போது எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு. இந்த தண்ணியில் மீதியும் வெந்துடும். ஸோ நம்ம இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு மூடி போட்டு அந்த தண்ணி குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா அந்த கேரட் அப்சர்வ் பண்ணிவிட்டு கேரட் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. கேரட் பார்த்தாலே தெரியுது நல்லாவே வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு அதை சேர்க்குறோம். சில பொரியல்களுக்கு பூண்டு சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த பொரியலுக்கு பூண்டு சேர்க்கும் போது அந்த பூண்டு ஃப்ளேவரும் சீரக ஃப்ளேவரும் தான் இந்த கேரட் பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது தேங்காய் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எந்த பொரியலுமே ஒரு தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஏற்கனவே வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சு நம்ம இதை சமைச்சிக்கலாம். மூடி வச்சு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன்.
ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான கொத்தமல்லி இதில சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ஃப்ளேவர்ஃபுல்லான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.